தேவேந்திர மக்களை சிந்திப்பு போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதே காவல்துறையே காவல்துறையே பொய் வழக்கு போடாதே திருவையாறு பகுதியில் தொடர்ந்து தேவேந்திர மக்கள் மீது பொய் வழக்கு போடாதே 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 பொய் வழக்கு போடாதே தூண்டாதே தூண்டாதே போராட தூண்டாதே விடுதலை செய் விடுதலை செய் சுமனை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் சுமனை விடுதலை செய் அப்பாவி மக்களை கைது செய்யும் நடவடிக்கையை உடனே நிறுத்திடு. அப்பாவி தேவேந்திரர்கள் மீது கைது செய்யும் நடவடிக்கை உடனே நிறுத்திடு நிறுத்திடு நிறுத்திடு. தேவேந்திர மக்கள் மீது அப்பாவி மக்கள் மீது கைது செய்யும் நடவடிக்கை நிறுத்திடு நிறுத்திடு. தூண்டாதே தூண்டாதே போராட தூண்டாதே. தேவேந்திர மக்கள் மீது பொய் வழக்கு போடாதே 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 பொய் வழக்கு போடாதே தூண்டாதே தூண்டாதே. தேவேந்திர மக்கள் மீது போராட தூண்டாதே. விடுதலை செய் விடுதலை செய் சுமனை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் சுமனை விடுதலை செய். அப்பாவி இளைஞர் மீது பொய் வழக்கு போடும் திருவையாறு ஆய்வாளரை உண்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். திருவையாறு ஆய்வாளரை பொய் வழக்கு போடும் திருவையாறு ஆய்வாளரை மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும். விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் சுமனை விடுதலை செய். அப்பாவி இளைஞர் மீது பொய் வழக்கு போடும் எங்க திலீப் காவல்துறை கண்டிக்கின்றோம். போராட்டத்தை தூண்டாதே போராட்டத்தை தூண்டாதே பொய் வழக்கு போடாதே
யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான் பாது. சரி சார். யார் வந்து அவங்க இவங்கலாம் கிடையாது. யார் சரி, சுமனை காலையில் அழைச்சிட்டு போனாங்க. அவன் எங்கே இருக்கான்? அவன் உயிரோடு இருக்கானா இல்லை செத்துட்டானா? அவனை யார் அரெஸ்ட் பண்ணது? அவன் மேல் என்ன குற்ற வழக்கு இருக்கு? எது குற்ற பின்னணி இருக்கா இல்லையா? அரசு இன்டிமேஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு. இல்லை சார், அரசு இன்டிமேஷன் எவ்வளோ நேரத்தில் கொடுப்பீங்க? நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் ஏன் இன்டிமேஷன் என்ன பண்ணான் அவன் நீங்கள் ஏன் அவன் மீது அவன் பிடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? அவன் என்ன தவறு பண்ணான் சார்? அது என்ன தவறு பண்ணான்னு சொல்லுங்க சார். நீங்க ரோட்ல இல்லை சார். சார் நீங்க ரோட்ல இல்லை சார். நீங்க ரோட்ல இல்லை. நீங்க சார் நீங்க சொல்றது தெரிஞ்சு நீங்க தொடர்ந்து தேவேந்திர குல மக்கள் மீது தொடர்ந்து திருவையாறு காவல்துறை கடுமையா வந்து வழக்கு போட்டுட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அஜித்ங்கிற சார் என்ன தவறு பண்ண சொல்லுங்க. என்ன தவறு பண்ணான்னு சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்லுங்க. இல்ல சார், ஒருவனை வந்து தாலி எடுத்தானா இல்ல வந்து கையை பிடிச்சி எடுத்தானா இல்ல வந்து கொலை வழக்கு பண்ணானா என்ன சார் ரீதியா பண்றீங்கல்ல? திருவையாறு மருத்துவமனையில் உள்ள மோகன்ராஜ் டாக்டர் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகார்ல அதை அடித்து இல்ல சார் குழுக்களாக சண்டை போட்டு சார் நீங்க லீகலா பண்றீங்க. மேல போனா நீங்க அது வந்து சட்டத்துக்கு புறமானது கேட்கறது இருக்கு. அப்புறம் சரி, நாங்க வந்து அரெஸ்ட் பண்றோம். கோஆபரேட் பண்ணுங்க. நாங்க வந்து நான் வந்து சொல்றது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவல்துறையில் புதுக்கோட்டையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு திருவையாறு அண்ணாச்சி ரோட்டில் நடந்த தகராறு சம்பந்தமாக 2 குழுக்களும் திருவையாறு மருத்துவமனை சென்றார்கள். அங்கே அதுல சுமன் தரப்பு மட்டுமே வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவையாறு காவல்துறை தொடர்ந்து கிடையாது, தொடர்ந்து சாதிய ரீதியாக செயல்படுகிறார். அங்குள்ள காவல்துறையை சேர்ந்த முருகன் மற்றும் அந்த சர்மிளா என்பது தொடர்ந்து தேவேந்திர உள்ள மக்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் போட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு அஜித் என்பவர் அழைத்து சென்று தொடர்ந்து காவல் ஆய்வாளரை நான் காலையில் 8 மணிலேருந்து 3 தடவை சந்திக்கிறேன். திருவையாறு காவல்துறை ஆய்வாளர் தொடர்ந்து திருவையாறு காவல்துறை தொடர்ந்து தேவேந்திர மக்களுக்கு அச்சுறுத்தமாக தொடர்ந்து சட்ட ரீதியாக தான் இன்ஸ்பெக்டரும் போன டிஎஸ்பி பண்றாங்க. இது வழி பண்ணல. சரிங்களா? நீங்க ஒரு ஆங்கிள் பாப்பீங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நடுவில் இருந்து பார்க்குறோம். கொலை, கொள்ளை, வழிப்பறி வழக்குகளில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு இளைஞர் மேல கூட குண்டாஸ் போடல. தொடர்ந்து 2 பேர் இந்த 2 கேஸ் தான், நோ ப்ரீவியஸ் கேஸ். அவன் வந்து எந்த விதத்துல குற்ற பின்னணி இல்லை, அவனை குண்டாஸ் போடுறீங்க. இதை நாங்கள் எந்த விதத்துல காவல்துறை எனக்கு உதவி செய்யணும், நியாயமா இருக்கும்னு நினைக்க முடியும். என்ன
எங்க சமூகத்தை மட்டும் தான் சார் நீங்க பண்றீங்க இப்பவே கொடுத்துட்டு போங்க. என்ன வழக்கு போடுறீங்க? சார் என்ன செய்யாம போராடிட்டு இருக்கோம். அதை பண்ண மாட்டேங்க. எதுக்காக போராடுறது தெரியுதுங்களா? அவனுக்காக போராடுறோம். அவனை பத்தி சொல்ல மாட்டீங்க. நவருங்காங்கிறீங்க. அவனுக்காக மட்டும் தான் போராடுறோம். அவனை காட்டுங்கன்னு தான் போராடிட்டு இருக்கான். வேற எங்க யாரும் தரல. அது வருஷம் நல்லா புரிஞ்சுங்க. அவனுக்காக தான் போராடுறோம். யாருக்காக போராடுறோம்? எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்ன கரை நம்பர் என்ன கரை நம்பர் செக்ஷன் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. சார் காலையில குடிச்சு முடியல பையங்க சார் பையனை ஒப்படைங்க சார் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த முருகன் இருக்கார்ல, முருகன் தான் இந்த பிரச்சனைக்கு அவர் தான் முழுமையான காரணம். அவரை நீங்க மாற்றம் பண்ணணும். அவர் தான் கர்மலா இருக்கிற மாற்றம் 3 தொடர்ந்து யாருமே ஒரு போன்ல இருந்து செய்யறமா இல்லையா அம்மா அப்பா சம்பளத்தை மட்டும் பார்த்தா மட்டும் திருவேறு காவல்துறை முருகன் அவர் தான் தொடர்ந்து சாதி ஒரு நீங்க வர மாட்டேங்கிறீங்க சார் 7:30 மணி 8 மணி ஏன் கூட்டி வரல மூணு பேருக்கு ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகிறான். டிஸ்சார்ஜ் போலீஸ் பார்த்துட்டு அவனை ரிமாண்ட் பண்ணல. இவனை மட்டும் ரிமாண்ட் பண்றாங்க. எந்த அளவுக்கு சாதி ரீதியா செயல்படுறாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க சார். கிரே நம்பர் சொல்லுங்க சார். நாங்கள்
நீங்க ஒரு திரை நம்பர் நீங்களே வந்து பெரிய கார்ல கஞ்சா கடத்தினானா இல்ல கொலை பண்ணானா இல்ல கடையில போய் ராபரி பண்ணானா சொல்லுங்க நான் அதை